அந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்றதுக்கு என்னன்னு எங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் நமக்கு தெரியலீங்க. இப்போ வந்து என்னன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் லைன்ல வந்து என்ன ஒரு பொசிஷனே எங்களுக்கு தெரியலீங்க. இப்போ இந்த பாப்பா வந்து அடிச்சு கொண்டாங்களா இல்ல தானா செத்துச்சா இல்ல கும்பல செத்துச்சா, இது வந்து எங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து எனக்கு தயவு செய்து வந்து எனக்கு வந்து அந்த வந்து ஒரு நிதி கிடைக்கணும். ஏன்னா நாங்க வந்து சரியான ஒரு கஷ்டம் இங்க பாத்தீங்களா இல்லையா, நான் அவ்வளோ வந்து என் பிள்ளைய வந்து நான் கொடுத்து வந்து இழந்துட்டு கிடக்கிறேன். அவ்வளோ வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் லைன்ல வந்து அவன் கொடுக்காத லைனுக்கு வந்து அங்க பாருங்க 40ன்னா 48ங்கிறான் அப்படின்னு வந்து ஒரு ஜிஹெச்ல அது வந்து இது பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க பாத்தீங்க நாங்க தான் இப்பதான் நாங்க வாங்குறோம். பிரச்சனைக்கு காரணம் வந்து கோர்ட் நடிச்சலாம். ஆனா இறந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல. ஒரு தள்ளிக்கு செத்தாங்களா இல்ல அமுத்தி வித்தாங்களா மீச்சாலும் தெரியவே இல்லை. செத்ததுக்கு காரணம் எப்படி செத்துருப்பாங்க? ஏன்னா அரசியலுங்கிறது வேற, கட்சிங்கிறது வேற. ஆனா இறந்த வீட்டுக்கு வந்து என்ன காரணம் இருக்குது? ஒரு பொண்ணு அதெல்லாம் இன்னும் தெரியலீங்களே. போஸ்ட் பண்ணீங்களா? போஸ்ட் ரிசல்ட் என்ன கிடைச்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரிசல்ட் வந்து இன்னும் கொடுக்கவும் இல்லை.